அம்மியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்றது அங்கத்துகளுக்கு என்ன வேணும்? அம்மியா, எனக்கு சிக்கன் குழம்பு. அம்மியா, எனக்கு பிரியாணி தான் வேணும் அம்மியா. சரிடா தங்கங்களே, ஒரு அரை மணி நேரம் அம்மியா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் போய் விளையாடிட்டு இருங்க சரியா? அம்மியா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஆமாம், மலரக்கா என்ன பண்ணுறா? அம்மியா, மலரக்கா அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அம்மியா. ஓ அப்படியா சாமி, சரி சரி சரி, நீங்கள் போய் விளையாடுங்க. அம்மியா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க அம்மியா. மாமா, அத்தை, நாங்கள் மலருக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குதுன்னு சொன்னோமில்லங்க மாமா. அதுதாங்க என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னேன்லங்க. அவங்களுக்கு அந்த ஜாதகத்தை நேற்று கொண்டு போய் பார்த்துட்டு வந்தேங்க மாமா. அதில் 9 பொருத்தம் இருக்குது, தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க மாமா. அதான் சரி, இந்த ஆடியெல்லாம் முடிஞ்சு ஆவணியில் பொண்ணு பார்க்குறக்கு வர சொல்லலாமான்னு இருக்கிறேங்க மாமா. அப்படியா? என்ற வேத்திக்கு முதல் பார்த்த ஜாதகமே பொருந்திருச்சா? என்ற வேத்தி கல்யாண யோகம் தலைக்கு மேலே வந்துருச்சாட்டக்குதுவோ. ஓ, அப்போ கல்யாணம் பண்ணிட வேண்டியத. ஆமாம்மா, பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது, தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான் நீ ஆவணியில் பொண்ணு பார்த்துட வேண்டியதான்மா. என்னக்கா இவ்வளோ சீக்கிரமாக நம்ம மலருக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு? நான் கூட நினைக்கவே இல்லைக்கா. ஆமாம் மகி, நம்ம மலர் இன்னும் நம்மளுக்கு சின்ன குழந்தை மாதிரி தெரியுறா. அதுக்குள்ளேயே கல்யாணம். எது எப்படியோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்ததுன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ 2 மாதம் என்ற வேத்தி பொண்ணு பார்த்துட்டு போனாங்கன்னா அப்புறம் திரும்பி கல்யாணம். ஆமாங்க மாமா, நான் ஆவணியில் பொண்ணு பார்க்குறக்கு வர சொல்லிடலான் இருக்கிறேங்க மாமா. ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. நல்ல காரியத்தனத்துக்கு தள்ளி போட்டுட்டு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லி சொல்லுங்க. உனி இன்னும் 30 நாள் இருக்குது, அப்படி இப்படின்னா அதுக்குள்ளேயும் ஓடி போயிரு. சரிங்க மாமா, நான் சொல்லிடுறேங்க. ஏம்மா, இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணணுமேன்னு நினச்சாலே எனக்கு ஒரே கவலையாக இருக்குதும்மா. இப்போத்தான் சின்ன பிள்ளையா தெரியுறா, அதுக்குள்ளேயும் பிள்ளை கல்யாண யோகம் வந்துருச்சு. ஏம்மா, பொட்ட பிள்ளைகள்லாம் அப்படித்தான் சாமி. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்ததுன்னா நம்மளுக்கும் சந்தோஷம். இதில் கவலைப்படுறக்கெல்லாம் என்ன இருக்குது? நம்ம உள்ளே வேணும்னா நம்ம போய் பார்த்துட்டு வரோம், அது வரப்போகுது. அப்படியெல்லாம் நினச்சிட்டு வீட்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் யோகம் வரையில் விட்டு போட்டு அப்புறம் என்ன பண்ணுறவோ? ஆமாக்கா, சந்தோஷமான விஷயத்தில் நீ எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்குற? இன்னும் 1 மாதம், அதுக்கப்புறம் கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாம் மகி. சரி சரி மணி, நான் பேசிகிட்டே இருக்காம போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க போங்க. குழந்தைக்கு இப்போவே பசிக்குதுன்னு கேட்குதுக்கு. போங்க போங்க. சரிங்கோ, இதை இப்போ ரெடி பண்ணிடுறேன் நான்.